எம்ஜிஆர் டிவி நேயர்கள் காண்படக்கம் நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். நீங்களும் போய் எல்லா தொலைக்காட்சியிலும் பேசிட்டு இருந்தீங்க. இந்த 6 பேர் விவகாரம் போய் சந்திச்சாங்க, பேசினாங்க அப்படின்ற அந்த விஷயத்தெல்லாம் வச்சு நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம். நான் எங்கேயாவது அதை வச்சு நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம். அதை சொன்னவர் ஒருத்தர், அதை யாரும் மறுக்கவும் இல்லை. ஓப்பனா நேத்து வேலுமணியை பின்னாடி வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அதை சொல்றாரு. வேலுமணி சிரிக்கிறாரு. இதான் இருக்காங்க 6 பேர் பாருங்கன்றாரு. அதிருப்தியே இல்லை அப்படின்றதுக்கு இதை விட வேற ஒரு ஆதாரம் வேணுமா என்ன? நான் 6 பேர் சந்திச்சதாட்டு சி வி சண்முகம் கூட எல்லாரோட கூட்டத்தை சேர்த்து என் மேல உள்ள கோபத்தையும் சி வி சண்முகம் காட்டியிருக்கிறாரு. அதற்கு நாமளும் சட்டப்படி நம்ம வழக்கறிஞர்கிட்ட ஆலோசிக்கணும். நம்ம அவர் நமக்கு எதிரி இல்லைங்கும் போது அதுக்குள்ள நம்ம பெருசா போகலை. நம்ம அம்பேத்கர் சொல்ற மாதிரி ஐடென்டிஃபை த எனிமின்னு சொல்லும் போது அதை ஐடென்டிஃபை பண்ணதை விட்டு திசை மாறாண்டாங்கிறனால தான் அதுக்குள்ள நான் நிற்கிறேன். பட் நான் எந்த இடத்துலயாவது 6 பேர் சந்திச்சாங்கன்னு கற்பனை கதைகளை ஏதாவது விட்டானா இல்லை. ஆனால் எடப்பாடியை நம்பி எம்எல்ஏ ஆக முடியாது, மந்திரி ஆக முடியாதுன்னு தான் அவர் கூட இருக்கவங்க உறுதியாக இருக்கிறாங்க. அது 26ல் வெடிச்சு செதறும். செந்தில் பாலாஜி ஒரு சைடு நிறைய பேரை கையில் எடுப்பார். அண்ணாமலை ஆட்டத்தில் அவர் ஒரு சைடு நிறைய பேரை கையில் எடுப்பார். செந்தில் பாலாஜிக்கும் அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்குள்ள நிறைய வேலை இருக்கு. அந்த வேலை அங்கே நடக்கும். நீங்க 6 பேர் மேட்டரை சொல்லல, ஆனா வேலுமணி கண்டிப்பா ஒரு கட்டத்துல வெடிச்சு பொங்குவாரு அப்படின்னு சொன்னீங்க. எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல அவ்வளவு அருமையா நிக்கிறாருங்களா சார்? என்டியூரன்ஸ் இஸ் எ வர்ச்சியூ இன் பொலிட்டிக்ஸ். அதிமுக அரசியல்ல எவ்வளவு அவமானங்களை தாண்டி அப்படியே நின்றுருப்பாங்க எல்லாரும். ஒருத்தர் சொல்லல, அவ்வளவு இருக்க மனச்சாட்சியும் சொல்றேன். எவ்வளவு அவமானத்தை தாண்டி அத்தனை அதிமுக தலைவர்களும் அரசியல்ல என்டியூரன்ஸ் இஸ் எ வெர்ச்சியூ, அங்க பொறுமையா இருப்பது அரசியல்ல ஒரு நல்ல ஒரு குணம்ங்கிறதுல எவ்வளவு பேர் பொறுமையா இருந்திருப்பீங்க? எல்லாரையும் தான், எடப்பாடி பழனிசாமி உட்பட, ஓபிஎஸ் உட்பட, சி வி சண்முகம் உட்பட, கே.பி. முனுசாமி உட்பட என்டியூரன்ஸோட எவ்வளவு இருந்திருப்பீங்க? ஜெயலலிதா கே.பி. முனுசாமிக்கு எவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வரும்போது பொறுமையா இருக்கிறது தான் ஒரு அரசியல் களத்துக்குள்ள வெற்றியை கொடுக்கும். ஏன் விபி சிங் எமர்ஜென்சி எடுத்து போனா பிரைம் மினிஸ்டர் ஆயிருப்பாரா? ஒண்ணுமில்லாம போயிருப்பாரு. ராஜீவ்காந்தி எடுத்து போபர்ட்ஸ் ஊழலை சொல்லி வந்தால்தான் பிரைம் மினிஸ்டர் வந்தார். இல்ல, இப்படி எல்லாம் சொல்றதுனாலதான் சி வி சண்முகம் அப்படி பேசுறாரு. ஒண்ணுமே நடக்கலையா? ரவீந்திரன் துரைசாமி எல்லாம் இட்டுக்கட்டி பேசுறாரு, நான் இல்லாத பேசுறாரு. நான் இட்டுக்கட்டி எதுவுமே பேசல. என்ன நடக்குங்கிற என்னோட வீகத்தை தான் சொல்றேன். நீங்க கேட்டதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லும் போது பிபி சிங் மாதிரி சரியான தருணம் வரும்போது தான் இவர் வேலுமணி ஸ்ட்ரைக் பண்ணுவாரே தவிர அதற்கு முன்னாடி அதை பண்ண மாட்டாங்கிறதா என்னோட கருத்து. இப்போ அங்கங்க அதிருப்தி வெளிப்படத்தான் செய்யும். கற்பனையா நான் பேசலைங்கிறதான் சொல்ல வந்தேன். அதிமுக அரசியல்வாதி எதற்காக நிற்பான், என்ன அடிப்படையில் மூவ் பண்ணுவாங்கிறத தெரிஞ்சதுனால தான் நான் சொல்றேனே தவிர கற்பனையா 6 பேர் சந்திச்சாங்கன்னா நான் கொளுத்தி போடலை, அதுக்குள்ள நான் வரல. பட் எடப்பாடியை நம்பி எம்எல்ஏ ஆக முடியாதுங்கிறது தான் பெரும்பாலான அதிமுகவினரோட எண்ண ஓட்டம். அதைத்தான் நான் தெளிவாக சொல்றேன். அதே மாதிரி இவர் திருமாவளவன் கூட்டணி சேருவார்னு சொன்னா சேர மாட்டாருங்க நான் சொன்னேன். மீண்டும் நான் சொல்றேன், 26லையும் எடப்பாடி கூட்டணி அமைச்சுவிட மாட்டார். இருக்கிற கூட்டணியை காப்பாற்றுறதே அவருக்கு பெரிய சிக்கல் ஆயிரும். தேமுதிக பாஜக பக்கம் நகரலான்னு சில நகர்வுகளை பண்றாங்க. ஒன் இண்டியா ஒன் எலெக்ஷனை பற்றி அவங்க ஆதரவு கொடுத்துட்டாங்க. எடப்பாடி அதை பற்றி பேச்சு மூச்சே இல்லை. எங்கேயாவது ஒன் இண்டியா ஒன் எலெக்ஷனை பற்றி எடப்பாடி சொன்னாரா? இதை வேற என்ன தவிர வேற யாராவது கேட்டாங்களா? சொன்னார்னா நான் சொன்னாருன்னு சொல்லிட்டு போறேன். இன்னைக்கு கவர்னர் விஷயத்துல கவர்னரை பற்றி எப்படி கவர்னர் இது நல்லாட்சின்னு சொல்லலாம், கவர்னருக்கு சரியான பார்வை இருக்காங்கிற ஒரு வார்த்தை அவரால் கேட்க முடிஞ்சுதா? அப்போ கவர்னர் நல்லாட்சின்னு சொல்றதுல நோ கமெண்ட்ஸ்ன்னு சொன்னா, கவர்னர் திமுக ஆட்சி நல்லாட்சி நான் நல்லபடியா செயல்படுறாங்கன்னு சொன்னா அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டு போவோங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. பட் சி வி சண்முகம் அதை கடுமையா எதிர்க்கிறாரு. அந்த டிஃபரன்ஸ் இருக்குது இல்லையா? இவர் தலைவர் கவர்னர் பற்றி ஒன்றும் சொல்லலை, சி வி சண்முகம் அதை எதிர்க்கிறாரு. அப்போ நான் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை வச்சு தான் என்னோட இன்டர்பிரேஷனை கொண்டு வருவேன். அதே மாதிரி கற்பனையில நான் சொல்லக்கூடியவும் இல்லை. நிச்சயமா தேமுதிக நடவடிக்கையிலே அவங்க 5% இணையான சீட்டை கடுமையா எடப்பாடி பழனிசாமி தலைமையிட்ட கேட்பாங்க. அல்லது அவங்க என்டிஏல அண்ணாமலை தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி போறதுக்கும் தயங்க மாட்டாங்க. அதுதான் அவங்க மத்திய பட்ஜெட்டை பாராட்டணும் சொல்றேன். எடப்பாடி எதிர்த்தாரு. ஒன் இண்டியா ஒன் எலெக்ஷன் அவங்க வரவேற்கிறாங்க. எடப்பாடி அதை பற்றி ஒண்ணுமே சொல்லலை. அன்னபூர்ணா மேட்டர்ல அவங்க பாஜகவை டிஃபெண்ட் பண்ணி நிற்கிறாங்க. இதெல்லாம் அவங்க என்டிஏ ஆப்ஷனை ஓப்பன் பண்றாங்கிறதுக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன். அதே மாதிரி கிருஷ்ணசாமி அந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீடு மேட்டர்ல ஜெயலலிதா முடிவில் இருந்து எடப்பாடி மாறி போனது தவறுன்னு நான் சொல்றேன். அதே மாதிரி சீமான் கூட்டணிக்கு வரமாட்டாருன்னு சொன்னா அவர் அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டுல
பறையர் தேவேந்திர குல வேளாளரை நம்பி 20% இருக்கிறாங்க பறையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும். அவர்களுக்கு அநீதினு சொல்லி அவர் எடப்பாடிக்கு எதிரான ஒரு அரசியலை ஜெயலலிதாவுக்கு வாக்களித்த பறையர்களையும் தேவேந்திர குல வேளாளர்களையும் தன் பக்கம் தட்டி தூக்கிடலான்னு அவர் நினைக்கிறாரு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1.1 எடுத்தவர் தான் அன்னைக்கு 8.2 எடுத்தாருன்னு நான் எதையுமே லாஜிக்கோட ஆதாரத்தோட தரவுகளோட தான் பேசியிருக்கேன். கற்பனையா நான் பேச மாட்டேன். கற்பனையா பேசுற எதுவும் நிற்காதுன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு என் கிரெடிபிலிட்டி நிற்கணுங்கிறதெல்லாம் நான் ரொம்ப குறியா இருப்பேன். அந்த வகையில தான் எடப்பாடி ஒரு சீட்டும் வராம பண்ண முடிஞ்சுங்கிறத நான் சொன்னது கரெக்டா ஆகிட்டுனாலும், சவுத்தில் மோசமா போவாருங்கிறது சொன்னது கரெக்ட் ஆயிட்டுனாலும் 15 சதவீதத்துக்குள்ள என்னால் நிறுத்த முடியலைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அது நான் எதிர்பார்த்த இது தப்பிட்டுன்னு சொல்றேன். 26ல் அது தப்பாது. மீண்டும் எடப்பாடி பழனிசாமி பலகீனம் அடைவாரு. அது சீமானால பலகீனம் அடைவாரு, அண்ணாமலையால பலகீனம் அடைவாரு, ஓபிஎஸ் ஆல பலகீனம் அடைவாரு. இந்த பலகீனங்களோட தொடர்ச்சியாட்டு சீமான் வர்சஸ் மு.க. ஸ்டாலின் அந்த விஷயத்திலையும் ஸ்டாலினாலையும் பலகீனம் அடைவாரு. ஸோ அதிமுக பலகீனம்ங்கிறது நான் லாஜிக்கலா தான் சொல்றேன். அன்னைக்கு 15க்குள்ள நான் நிறுத்திடலான்னு டார்கெட் பண்ணது அவர் 20 வந்துட்டாருங்கிறது அவர் அந்த இடத்துக்குள்ள வன்னியர் இடஒதுக்கீட்டாலையும் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியாலையும் தப்பிட்டாருங்கிறதான் உண்மை. இனிமேல் அதை எப்படி அவரை அரசியல் ரீதியா சமூக நீதிக்காக பெரியார் வழியில அம்பேத்கர் கொடுத்த ஜனநாயக நெறிமுறைப்படி என்னால் செய்ய முடியும்னு தெரியும். அதை நான் செய்யத்தான் போறேன். மீண்டும் சொல்றேன், அம்பேத்கர் சொல்ற மாதிரி ஐடென்டிஃபை த எனிமிங்கிற மாதிரி பெரிய பெரிய தலைவர், எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமியை புல்டவுன் பண்றதுதான் என்னோட டார்கெட்டுங்கிறத நான் வெளிப்படையா சொல்றேன். இடையில வேற யாரையும் நம்ம டார்கெட்டா வைக்கல, பிக்ஸ் பண்ணலங்கிறதா உண்மை. எடப்பாடி பழனிசாமியினுடைய அறிக்கையில ஒரு வரி புரிய மாட்டேங்குது. எங்களுக்குள்ள பிரச்சனையா இல்லை அப்படின்றாரு. சிலர் பகையை உண்டு பண்ண முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாரு. கவனிச்சிங்களா? சிலர் பகையை உண்டு பண்ண முயற்சி பண்றாங்கன்னா அதான் உள்ளுக்குள்ள யாரையோ தான் அவர் சுட்டி காட்டுறாரு. யாருன்னு எனக்கு தெரியல, அவர் தான் சொல்லணும். அப்ப வேலுமணி இல்ல, அவர் சொல்ற கணக்குப்படி பார்த்தா வேலுமணிக்கு பிரச்சனை இதுதான். எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் சொல்லி இந்த செட்டப்ல ஜெயிக்க முடியாது. எடப்பாடி என்ன சொல்றாரு, 2014 மாதிரி 24ங்கிறாரு. 2014ல் பொன் ராதாகிருஷ்ணனால 20% இடத்துல தான் தாமரை நிற்க வைக்க முடிஞ்சது. 2024ல் அண்ணாமலையால 60% இடத்துல தாமரை நிற்க வச்சுட்டாரு. 3 மடங்கு அதிக சீட்ல தாமரை நிற்க வச்சுட்டாரு. அப்கோர்ஸ் இந்த 4ஐயும் எடுத்துருங்க. ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், தேவநாதன் யாதவ் 4 வரையும் எடுத்துருங்க. அப்படி எடுத்து பார்த்தாலும் கூட ஒரு நியர்லி 50% இடத்துல தாமரை நிற்க வச்சுட்டாரு அண்ணாமலை. அன்னைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் 20% இடத்துல தான் தாமரை நின்றுச்சு. அன்னைக்கு பெரிய கட்சியா நின்னது தேமுதிக. சரி, கோயம்புத்தூருக்கு வாங்க. அன்னைக்கு தேமுதிக சப்போர்ட்டு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு இருந்தது. அன்னைக்கு கொங்கு ஈஸ்வர அண்ணனுக்கு சப்போர்ட்டு சிபிஆருக்கு இருந்து. கொங்கு ஈஸ்வர அண்ணன் நல்ல ஓட்டு எடுத்தவர். அதை தாண்டி அண்ணன் வைகோவும் அங்க இருந்தார். இன்னைக்கு தண்ணீரை நீக்கிறனால உள்ள அதிருப்தியும் அண்ணாமலைக்கு ஒரு இதுவும் மோடி இமேஜில் 30% ஓட்டு தாண்டியாச்சு. அப்போ ஒற்றை தலைமையா போன பிறகு கோயம்புத்தூர்ல விழுந்துட்டுங்கிறது வேலுமணிக்கு தெரியும். எடப்பாடி சேலத்துல எழும்பினது திருமாவளவன் எதிர்ப்புல கிராம வன்னியர்கள் பானையை தோக்கடிக்கிறதுக்கு ரெட்டலைக்கு போட்டாதான் கரெக்டா இருக்கும்னு அவங்க போட்டதுலையும் எடப்பாடி இங்க அவரு டொமைன்ல ஒரு எழுச்சியை பெற்றிருக்கிறார். நான் மறுக்க வரல. அந்த வெற்றி, அந்த வாக்கு அவருக்கே கொடுத்துருவோம் நம்ம. ஆனா கோயம்புத்தூர்ல பலகீனம் அடைஞ்சிருக்கிறாரு ஒற்றை தலைமையாளங்கிறத வேலுமணிக்கு தெரியும். ஸோ இந்த நிகழ்வுகள் இதெல்லாம் தான் 2026க்குள்ள தங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குமோ, எடப்பாடியை நம்பி எம்எல்ஏ ஆக முடியுமோ. தென் சென்னையில் யாரும் எடப்பாடியை நம்பி எம்எல்ஏ ஆக முடியும்னு கருத மாட்டாங்க. மத்திய சென்னையில் கருத மாட்டாங்க. கன்னியாகுமரியில் கருத மாட்டாங்க. அதான் தளவாய் இதனால ஒன்றும் நஷ்டம் இல்லைன்னு சிம்பிளா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு பாருங்க. இதுதான் அரசியல் நிலைமை. இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி நேத்தைய பேட்டி வெளி உலக அரசியலை பற்றியும் அவர் கவலைப்படலை, கூட்டணியை பற்றியும் கவலைப்படலை. உள்கட்சி அரசியல் அதிமுக நான் தான், அது பலகீனமான அதிமுகவா இருந்தாலும் அது நான் தான் அவர் போறாரு. நிறைய ஒரு கேள்வி சார். அதிமுக உட்கட்சி பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சு ஆட்சியை பிடிக்கிறதுன்றது ஒரு பக்கம், ஒரு எதிர்கட்சியா சிறப்பா செயல்பட்டு இருக்கா எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இந்த 4 வருஷத்துல? எதிர்கட்சி செயல்பாடுங்கிறது இஷ்யூ பேஸ்டு தான். தமிழ் தேசிய இஷ்யூல சீமான் நிற்கிறாரு. தமிழ் அட்டவணை பிரிவு ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு பாதிப்புல சீமான் நிற்கிறாரு. இந்துத்துவா இஷ்யூல ஊழல் எதிர்ப்புல அண்ணாமலை நிற்கிறாரு. பொது தளத்துல கரண்ட் பில் ஏறிட்டு விலைவாசி உயர்ந்துட்டுங்கிறதுல
எடப்பாடி பழனிசாமி இதுல இருக்கிறார். கலந்து நிக்க முடியாதுல்ல. எதிர்க்கட்சி அதிமுகன்றது தனியா தெரியணும்ல, எல்லாத்துலயும் நம்பர் 1ல இருக்கணும்ல, அப்படி கேக்குறேன். அதாவது இஷ்யூ பேஸ்டா தமிழக அரசியல் வந்துட்டுங்கிறதா உண்மை. இதுல பாமக வெர்சஸ் அதர்ஸ்ங்கிற ஒரு இஷ்யூ வந்து 98க்குள்ள வந்தது. அந்த இஷ்யூல ஒரு சைடு ஸ்டாலின் தான் இருக்கிறாரு. பாஜக வெர்சஸ் இந்துத்துவா வெர்சஸ் மைனாரிட்டிஸ்ங்கிறதுல இது ஒரு சைடு பாஜகவும் ஒரு சைடு ஸ்டாலின் தான் இருக்கிறாரு. சீமானும் ஸ்டாலினுக்கு ஒரு சைடுல வந்து லாபத்தை கொடுக்கக்கூடியவர் தான். அவரோட தமிழ் தேசிய அரசியலுக்கும் எதிர் சைடுல ஸ்டாலின் தான் இருக்கிறாரு. இப்படி பல தன்மைகள் இங்க மாறி போச்சு. இந்த சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி தன்னை நம்பி தான் பண்ண செயல்களை நம்பி கிடைக்கிற ஓட்டு கிடைக்கட்டுங்கிற முடிவுக்குள்ள அவர் தெளிவா நிற்கிறாரு. கட்சியை தன் வசம் படுத்தணுங்கிறதா அவருக்கு ஒரே நோக்கமா இருக்குது. ஃபர்ஸ்ட்ல கட்சி நம்ம பக்கம் இருந்தாதான் அடுத்த கட்டம்னு அவர் போறாரு. அதுதான் நேற்றுள்ள பேட்டியில அது தெரியுது. அதைத்தான் ஓபிஎஸும் புரிஞ்சுக்கிட்டு வெள்ளுன்னு வெளுத்து தள்ளி இருக்கிறார். கடைசியா உங்களோட ஃபேவரட் கேள்வி ஒன்று கேட்டுறேன். விஜய் அவர்கள் மாநாட்டுக்கு மும்பரமா தயாராகிட்டு இருக்காரு 27ஆம் தேதி. அங்கங்க நிறைய பயிற்சி பாசறையெல்லாம் நடத்துறாங்க. நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் இன்னைக்கு போயிருக்காங்க. போயிட்டு அங்க நல்லா பேசுறாங்க. தளபதி ஆட்சி தான் வரப்போகுது அப்படின்னு தான் பேசுறாங்க. எப்படி பாக்குறீங்க? முக்கியஸ்தர்கள்லாம் போக ஆரம்பிக்கிறாங்களே கொஞ்சம் கொஞ்சமா. அதாவது செப்டம்பர் 17 மாநாடுன்னு முதல்ல சொன்னார். 10 லட்சம் பேர் உளவுத்துறை ரிப்போர்ட்டான். ஏன் 1 கோடின்னு கூட சொல்லுங்களா? அதுல என்ன இருக்குது? வசூல் சொல்ற மாதிரி சொல்றது தானே. இந்த காமெடி தாராளமா பண்ணிக்கலாமே. செப்டம்பர் 17ஆம் தேதி எங்கேயாவது சுவர் எழுத்து இருந்ததா மாநாட்டுக்கு? அடுத்து அக்டோபர் 27ன்னு சொல்றாங்க. அக்டோபர் 27க்கு ஒரே மாடல்ல எல்லா இடமும் சுவர் எழுத்து இருக்குதா இல்லையா? ஆர்கனைஸ் பண்ணி எழுதக்கூடிய எழுத்து இருக்குன்னு சொல்றியா? புரியுதுங்களா இல்லையா? அப்பதான் நான் தான் சொன்னேன், விஜய் சுயநலவாதி. விஜய் ராஜ்யசபாவுக்கு ராகுல் கிட்ட போனவர். உண்மையா பொய்யா? விஜய் மறுக்க முடியுமா? இத ராகுல் காந்தி போய் பார்த்ததை மறுக்க முடியுமா? ஈழத்தமிழர்கள் எல்லாம் கொண்டு குவிக்கப்பட்ட போது ஐயநாதன் சொல்றாரா? ஐயநாதன் இதை மறுப்பாரா? பார்த்தாருன்றது ஓகே. ராஜ்யசபா சீட்டுக்கு பார்த்தாருன்றது, ராஜ்யசபா சீட்டுங்கிறது ஓகே, அதுக்கு எவிடன்ஸ் இல்லை. ஆனா வந்த செய்தி 35 வயசு ஆயிட்டு இளைஞர் காங்கிரஸ் வயது தாண்டிட்டு ராஜ்யசபாவுக்கு கட்சியில ஆட்கள் இருக்காங்கன்னு வந்த செய்தி வந்தது. ஸோ இது உள்ளுக்குள்ள நடந்ததை நம்ம கற்பனை பண்ணாண்டாம். பட் ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்ட போது அந்த கொலைக்கு காரணமான ராகுல் காந்தி அந்த குடும்பத்தை சேர்ந்த ராகுல் காந்தியை பார்த்தாரா இல்லையா? அரசியல் லாபத்துக்கு இல்லாம வேற எதுக்கு போய் பார்த்தாரு? தமிழர் நலனுக்கு ஏதாவது பிரச்சனை கோரிக்கை வச்சாரா? அங்க இல்லையே. ரெட்டை ரயில் பாதை தென் மாவட்டத்துக்கு வேணும்னு கோரிக்கை வைக்கவா போனாரு? ராஜ்யசபாங்கிறது எனக்கு எவிடெண்டா தெரியல. பட் ஏதோ ஒரு லாபத்துக்கு தான் அங்க போனாரு. அதற்கு பிறகு மோடி அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களை போயஸ்கார்டில் வந்து பார்க்கும்போது இவர் ஜெயலலிதா மேல உள்ள கோபத்தில் தலைவா பட பிரச்சனைக்காக மோடியை போய் கோயம்புத்தூர்ல பார்த்தாரு. 6% வாக்கு ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து உயர்ந்தது. உண்மையா இல்லையா? உண்மையா பொய்யா? டேட்டா இருக்கா இல்லையா? அப்ப விஜய் அதற்கு பிறகு ஜெயலலிதா மரணம் வர அரசியலே பேசல. இவர் மோடியை போய் பார்த்த பிறகும் தனக்கு ஏதோ பெரிய இல்லாத செல்வாக்கு இருக்கதா நினைச்சு இவரே மோடியை போய் பார்த்த பிறகும் ஜெயலலிதா அம்மையார் 6% வாக்குகளை ஈழ பிரச்சனையில சீமான் தான் அதை முன்னெடுத்து பண்ணாரு. சீமானுக்கு ஓட்டல்ல, ஈழ பிரச்சனையில இஷ்யூ பேஸ்ட் ஓட்டு, கொள்கை சார்ந்த ஓட்டு. அந்த ஓட்டுல 6% ஜெயலலிதா முன்னெடுத்து மல்டிபிள் ரீசன்ஸ் போன பிறகு ஜெயலலிதா மரணம் வரை விஜய் அரசியல் பேசினாரா இல்லையா? இல்ல. செப்டம்பர் 17 மாநாடுன்னு சொன்னாரு. பிக்கப் ஆகல, யாரும் செவரெழுத்து பண்ணல. இப்போ அவர் இன்வெஸ்ட் பண்றாரு. இன்னைக்குள்ள அரசியல்ல விஜய் சுயநலவாதிங்கிறது அவரோட ரசிகர்களுக்கு தெரியும். அவர்களும் சுயநலமா தான் இருப்பாங்க. தேவையில்லாம தங்கள் கையில் உள்ள பைசாவை போட மாட்டாங்க. அப்போ நீங்க ஃபண்ட் பண்ணி தான் கூட்டம் வரும். கூட்டம் என்பது கூட்டி வரப்படக்கூடியதுதான். விஜய்க்கு செவரெழுத்து மேல இருந்து காசு கொடுத்து எழுதப்படுது. விஜய்க்கு கூட்டம் காசு கொடுத்து கொண்டு வரப்படுது. சுவரெழுத்து தன்மை செப்டம்பர் 17 இல்லாதது அக்டோபர் 27ங்கிறத ஆதாரமா கொடுத்துட்டேன். அதே போல ஒரு கட்சி நிர்வாகியே வண்டி வாகனங்கள் அரேஞ்ச் செய்யப்படும், சாப்பாடு அரேஞ்ச் செய்யப்படும், தங்க இடம் அரேஞ்ச் செய்யப்படும் சொன்னா விஜய் சுயநலத்துக்காக தான் வாராருன்னு சொல்லும் போது விஜய் ரசிகர்களும் சுயநலத்துக்காக தான் இருப்பாங்க. யாரும் பல்லக்க தூக்க தயாரா இல்ல, பல்லக்கத்துல ஏறி இருக்க தான் எல்லாரும் தயாரா இருக்காங்க. நஷ்டப்படுவதற்கு விஜய் ரசிகர்களும் இல்லை. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் விஜய் பண்றாரு. ஸோ இதுல வந்து 50,500 வர்றதா முதல்ல சொன்னாப்புல. இப்போ கொஞ்சம் கூட்டல மைதானம் ஏறி இருக்கனால 80,000 இது வரலாம். நான் அது மறுக்க வரல. ஆனால் கூடும் கூட்டம் ஓட்டல்ல. மக்கள்
26ல் 214 தொகுதியும் விஜய் போட்டு என்ன வாக்கு விஜய்க்கு கிடைக்குதோ அதுதான் விஜய்க்கு வாக்கு. 4% தாண்ட மாட்டாருங்கிறது என்னோட கருத்து. மற்றவங்க அவங்க கருத்தை சொல்லலாம். நேர்மையான பத்திரிகையாளர்கள் நினைச்சவங்க எல்லாம் போறாங்களே, அதுக்கு கேட்கிறேன். நீங்க ஏதோ நிறைய சொல்றீங்க, அது அவங்க விருப்பம். அதை பற்றி நாம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. விஜய் பலத்தை நிரூபிக்கணும், பவன் கல்யாண் மாதிரி பலத்தை நிரூபிக்கணும். பலத்தை நிரூபிக்கலைன்னா சிவாஜி ஜானகியை சப்போர்ட் பண்ண மாதிரி தான். பலத்தை நிரூபிக்காத விஜயை வந்து ஸ்டாலின் மதிக்க போறதில்ல, எடப்பாடி மதிக்க போறதில்ல, சீமானு மதிக்க போறதில்ல, அண்ணாமலை மதிக்க போறதில்ல. பலத்தை நிரூபிக்கணும். இன்னைக்கு 4 பேர் களத்தில் இருக்கனால 5வது வரக்கூடிய விஜய், அதுவும் சிவாஜி சம்பத் மாதிரி பல நிறம் மாறின விஜய் வந்து என்னதான் ரசிகர் பலம் இருந்தாலும் 4% தாண்ட மாட்டாருங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. 2026 தேர்தல் ஆணையம் யார் சொன்னது சரிங்கிறத நிரூபிக்கும். சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். ரொம்ப நன்றி சார். நன்றி.